வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி ஒரு ஆன்மீக தலத்துக்கு தான் நம்ம போகிறோம். இந்த ஆன்மீக தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை செல்கிற வழியில் இருக்கிற திருவிடை மருதூர் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம். இந்த இடத்துல நம்ம இந்த ஒன்றுனா பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம குளிக்கிறோம். இந்த குளத்தில் போய் காருண்யா அமிர்த தீர்த்தம், இந்த தீர்த்தத்துக்கு பேர் காருண்யா அமிர்த தீர்த்தம். இங்கே போய் நீராடுறோம். நீராடி நமக்கான அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை நிவர்த்தி செய்கிற தலம் தான் இந்த தலம். ஃபஸ்ட்டு உள்ளே வரோம். உள்ளே வந்தனுமே காருண்யா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற விஸ்வகர்மா விநாயகர், இவருக்கு பேர் விஸ்வகர்மா விநாயகர், அவர்கிட்ட விளக்கு போட்டு பூஜை பண்ணிவிட்டு அடுத்ததாக தரிசனம் பண்ண போகிறது மகாலிங்கேஸ்வரர். இங்கே சிவன் தான் தெய்வம். அவர்கிட்ட தான் நம்ம பிரம்மஹஸ்தி தோஷத்துக்கான ஒரு விடுதலையை நம்ம வாங்க போகிறோம். அந்த மகாலிங்கேஸ்வரரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதான் கிழக்கு வாசல். இந்த கோயிலுக்கு வர்றவங்க கிழக்கு வாசலில் வடக்கு வாசல் வழியாக வெளியே போகணுன்றது தான் ஐதீகம். ஏன்னா அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்போ தான் நீங்கும் அப்படின்றதுக்கான தலம் தான். உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு தான் ஜாதகர் போக சொல்லுவார். இப்போ நான் சொல்கிற அந்த வழிமுறைகளை தான் பின்பற்ற சொல்லுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க உள்ளே போவோம். உள்ளே என்ட்ரி ஆனுமே லெஃப்ட் ரைட்டு முருகனும் விநாயகரும் இருப்பாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம சிவனை தரிசனம் பண்ணலாம். இங்கே உள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களையும் நம்ம வழங்கலாம். உள்ள 27 நட்சத்திரம் இருக்குது. நமக்கு என்ன நட்சத்திரமோ என்ன தேதியோ அன்னைக்கு போய் நம்ம சிறப்பு பூஜை அதுக்கு பண்ணலாம். இந்த 27 நட்சத்திரங்கள் சந்திரனோட மனைவிகள்னு சொல்லுவாங்க. உள்ள மெயின் என்ட்ரன்ஸு உள்ள என்ட்ரி வந்துட்டோம். இங்கே சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி பஞ்சமிக்கு தான் சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க. அந்த ரைட் சைடு இருக்க கியூ நம்ம தோஷத்துக்கான அந்த அமௌண்ட் வாங்குவாங்க. அந்த இது உள்ளே வந்தோமே விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம்னா பலிபீடம், தூணு, அப்புறம் அங்கே நந்தி சிலை இருக்கும். இதுதான் பெரிய நந்தின்னு சொல்கிறாங்க. 3வது பெரிய நந்தின்றாங்க இந்த ஏரியாவில். இந்த பிரம்மஹத்தி தோஷம் நடைபெற இடம் தான் இந்த லெஃப்ட் சைடு. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே சுற்றி வந்துட்டோம். சுற்றி வந்தோம்னா இங்கே முருகன் இருக்காருங்க. சிங்க முகத்து பக்கத்தில் முருகன் இருப்பார். இங்கே காசியப்பர் முனிவருக்கு தனியாக ஆலயம் இருக்குது. இந்த இடத்துல சிங்கமுகம் அந்த இருக்குது, தெரியுதா? இது நம்ம குளத்துக்கு நீராட செல்றதுக்கும் ப்ளஸ் சாமிக்கு தண்ணி எடுக்கிறதுக்குமான ஒரு குளம் ஒன்று இருக்குது, கிணறு. அந்த கிணத்துக்கு போகிறதுக்கான வழி தான் இந்த வழி. ஏன்னா முழுசாக கோயில் வீடியோ கவர் பண்ண முடியல. இதுதான் அந்த வழிங்க. இந்த இடத்துல போய் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இங்கே நவக்கிரக ஆலயமும் இருக்குது இந்த இடத்துல. இது காசியப்ப முனிவரோட ஆலயம். அந்த சிங்க முகத்துக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது காசியப்ப முனிவருக்கு அவரோட ஆலயம். இங்கே தலைவரிசமாக நம்ம சிவன் கோயிலில் தலைவரிசமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்மருத மரங்க. இந்த திருவிடை மருதன் பெயர் காரணம் எப்படின்னா, இந்த தலைவரிசம் வெண்மருது இருக்குது. 3 இடத்துல அது இருக்குது. ஸ்ரீசைலம், திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர் அப்படின்னு. இது நடுவில் இருக்கிறனால தான் திருவிடை மருதுன்ற பேர் இருக்குது. ஒரு பச்சைக்கிளி கூவிட்டு இருந்துச்சு நம்ம போன நேரம். அதுபோக நல்ல மழை, சூரிய பகவான் நம்மளுக்கு அருள் புரிஞ்சதுனால அதனால் அப்படியே முடிச்சுட்டு இப்போ கோயில் பிரகாரங்களை நம்ம சுற்றி வரப்போகிறோம். இது நாயன்மார்கள், 4 இடத்துக்கு நாயன்மார்கள் சன்னதி இங்கே இருக்குது. அவங்க வழிபட்ட தலமும் இதுதான். உள்ளே போனோம்னா 27 நட்சத்திரங்கள் சன்னதி இருக்குது. அதையும் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் அதுதான். இன்னும் அடுத்து நம்ம சாமியை தரிசனம் முடிச்சுட்டு அம்பாள் சன்னதிக்கு நம்ம போகிறோம். 4-5 இது பிரகாரம் இருக்குங்க. அஸ்வமேத பிரகாரம்னு இருக்குது. எல்லாமே நிறைய இது பண்ணுது. நம்ம இப்போ அம்பாளை சந்திக்க போகிறோம். அம்பாளுக்கு போகிற வழி இதுதான். இந்த இது பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடிய 93வது ஸ்தலம் சொல்கிறாங்க.
திருவிடை வருவதூர் வந்து தேவாரம் பாடிய 93வது ஸ்தலம் தான் இது. விநாயகரையும் வழிபட்டுக்கிட்டு அப்படியே அம்பாளை நோக்கி போவோம். முக்கியமாக உள்ளே போனீங்கன்னா ஒரு பாவை விளக்கு இருக்கும். நம்ம மகாலிங்கேஸ்வருக்கு முன்னாடி ஒரு பாவை விளக்கு இருக்கும். அவ்வளோ சிற்பம் அவ்வளோ இதாக இருக்கும். 2 பிரகாரம் இருக்குங்க. அன்பிற்கிரியால் அம்மைன்னு மூகாமி அம்மைன்னு 2 சன்னதி இருக்குது. நம்ம அம்மன் சன்னதிக்கே நம்ம போவோம். அம்மன் சன்னதி போயிட்டு அம்மனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணுவோம். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள. இதுதான் அம்மன் சன்னதி. நம்ம கோயிலை விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம்னா இங்கே வந்து நம்ம பிரம்மவதி தோசை நீக்கிறதுக்கு மொத்தம் வந்து டிக்கெட் வந்து 850 ரூபா வாங்குறாங்க. அதில் 550 ரூபா வந்து பிரம்மவதி தோசைக்கும் 200 ரூபா வந்து நன்கொடையாகவும் அன்னதான நன்கொடையாகவும் 100 ரூபா வாங்குறாங்க. வாங்கிட்டு நம்ம பூஜை பண்ணலாம். இந்த பூஜை வந்து காலைல 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த மாதிரி டைமு. ஒரு 80 பேர் வந்து அட் டயத்தில் பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம போன டைமும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாங்க அந்த இதையும் பார்த்துடலாம். ஏன்னா முக்கியமாக வந்து இங்கே திருமண தடை, குழந்தை பாக்கியம், படிப்பு, அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கே மங்களேஸ்வரர் இருக்கார். அந்த பிரம்மவதி தோசை இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வருது. அதனால தான் அங்கே வந்து தனியாக இது பண்ணுறாங்க, பூஜை பண்ணி அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க. இதில் என்னென்னா சிவன் வந்து தன்னைத்தானே வந்து வழிபட்ட தலமாகவும் இந்த திருவிடை மருதூர் இருக்குது. இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், கிட்ட ஒரு 25, 50 பேர் கணக்கில் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு பூஜை பண்ணோன்னா பரிகாரம் வந்து உப்பும் பரிகாரம் பண்ணுறாங்க. இங்கே எல்லாத்துக்குமே டோக்கன் வாங்கணும். இப்போ நம்ம ஜென்ரல் தரிசனம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். கிழக்கு வாசல் வந்துட்டு வடக்கு வாசல் வழியாக நம்ம வெளியேறுறோம். இதுக்கு என்ன வரலாறு சொல்கிறாங்கன்னா, வரகுண பாண்டியன் வந்து ஒரு பிரம்மவதி தோஷம் பிடிச்சிருச்சு அவருக்கு. ஏன்னா ஒரு பிராமணாவை அவரோட குதிரை கொண்டுருச்சான். அதனால் அவருக்கு வந்து பிரம்மவதி தோஷம் பிடிச்சிருச்சு. சரி, நம்ம சொக்கநாதர்கிட்ட கேட்குறப்ப, நீ போய் சோழ நாட்டில் இருக்க திருவிடைமருதூரில் என்னோட மகாலிங்கேஸ்வரரை பார்த்துட்டு வா அப்படின்றாரு. இதாங்க டிக்கெட் வாங்குகிற கவுண்டரு. பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வா, உனக்கு வந்து தோசை நீங்குன்றாரு. ஏன்னா எதிரி நாடு சோழ நாடு. சரி என்ன செய்யலாம் அப்படின்றக்கப்ப, சோழ நாடு வாடாடே மோதி பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காப்புல. உடனே பாண்டியன் அடித்து விரட்டி கொண்டு வந்திருக்காப்புல. கொண்டு வந்து சோழ மன்னனை ஓட விட்டாப்புல. சோழ மன்னன் ஓடி ஒளிஞ்சிட்டாப்புல. அப்போ வந்து இந்த தளத்தில் வந்து அவரோட பிரம்மவதி தோஷை நீக்கிட்டு வந்ததா ஒரு தகவல் இருக்குது. நல்லபடியாக நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஒரு பிரம்மவதி தோஷை நீக்கிறதுக்கான நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் இந்த திருவிடை மருதூர் மகா லிங்கேஸ்வரர் கோயில். வாங்க வந்துட்டு சிவனோட அருளை பெற்றுட்டு சூப்பராக பராமரிச்சிருக்காங்க. கோயில் பராமரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. வந்துட்டு நீங்களும் உங்களோட பிரம்மகத்தி தோஷத்தை முடிச்சுட்டு வடக்கு வாசல் வழியாக வெளியே வந்துடுங்க. நன்றி உறவுகளே. இந்த ஒரு ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு பகவானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. சுத்தி வாடா அப்படியே.